வாழ்க வளமுடன். சந்திரன், பொதுவாக சந்திரன் அப்படிங்கிறவர் தாய் உள்ளம் கொண்டவராக இருப்பார். அவர் கிரகங்களில் பெண் கிரகம் என்று அழைக்கப்படுவார். பொதுவாக சந்திரனுடைய தன்மை எப்பயுமே 15 நாள் வளர்பிறையாகவும் 15 நாள் தேய்பிறையாகவும் இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். மிக முக்கியமாக சூரியன், அதாவது இது தன் தாய்க்கான காரக கிரகம், இது அம்மா கிரகம். இது அதுபோல் அம்மா மாமியாரை குறிக்கக்கூடியதாக இருக்கும். வீட்டில் மூத்த அக்காவை குறிக்கக்கூடிய கிரகம் இது. அதே போல் எப்பயுமே ஒரு லக்னத்திலேயோ மற்றதுலேயோ இருக்கும்போது இவர் வளர்பிறையில் நல்லவராகவும் தேய்பிறையில் கெட்டவராகவும், அதாவது வளர்பிறையில் சுபராகவும் தேய்பிறையில் பாபராகவும் இருப்பார். அதே போல் நல்ல ஒரு சராசரி உயரத்தை விட கொஞ்சம் குள்ளமான தன்மை இருக்கும். வெள்ளை நிறம் இவருடையது. அதே போல் வெள்ளை அரளியே சொல்லுவாங்க இவருக்கு. அதே போல் முத்து, இவருடைய ரத்தின முத்து, சமித்து முருங்கை சமித்து இருக்கும். அதுவும் இல்லாமல் இவங்களுக்கு அதிதேவதைன்னு சொல்லும்போது பார்வதியை சொல்லுவாங்க. இவருக்கு திசை தென்கிழக்கு திசையையும் எப்பயுமே வாகனம் முத்து வாகனத்தில் இருக்கக்கூடியவராகவும் இருப்பார். இவருக்கு இந்த வடிவம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த வடிவம் சதுர வடிவமாக இருக்கும். அதுபோல் இவருடைய தானியம் பச்சரிசி, ஈயத்தை இவருக்கு உலோகமாக இருக்கும். அதுபோல் சீதளம்னா குளிர்ச்சி, இவருடைய நோய் குளிர்ச்சியான பொருந்தியறனால குளிர்ச்சி இவருடைய நோய். சுவையில் இனிப்பு சுவையை கொண்டவர். இவருக்கு உச்சம் பெறக்கூடிய இடம்னு பார்க்கும்போது ரிஷபராசி அவருக்கு உச்சமான இடமா இருக்கும். கடகராசியில் இவர் ஆட்சி பெற்ற நிலையில் இருப்பார். இருந்தாலும் இவருக்கு சூரியனும் புதனும் சமமான கோளாறு, அதாவது நட்பு கோளாக இருப்பாங்க. சூரியனும் புதனும் நட்பு கோளாக இருப்பாங்க. இவருக்கு சமமாக இருக்கிறது யாருன்னா செவ்வாய், குரு, சனி, சுக்கிரன், இவங்கெல்லாம் சமமான கோளாக இருப்பாங்க. ராகு கேது இவருக்கு பகை. பொதுவாக சூரியனுக்கும் ராகு கேது பகை, சந்திரனுக்கும் ராகு கேது பகை. ஒரு ராசியில் இவர் 2.25 நாள் இருப்பார். ஒரு ராசியில் 2.25 நாள் இருப்பார். இவர் எந்த ராசியில் இருக்கோ அதுதான் அவங்களுக்கு ராசின்னு சொல்கிறது. இப்போ நம்ம மேஷ ராசி, ரிஷப ராசின்னு சொல்கிறோம் இல்லையா, அது இவர் எந்த ராசியில் சந்திரன் பயணிக்கிறாரோ அது அந்த ராசின்னு சொல்லுவோம். அப்போது திசை இவர் 10 வருஷம் திசை நடத்துவார். 10 வருஷம் இவர் திசை நடத்துவார். அற்புதமாக இருக்கக்கூடியவர், நல்ல ஒரு தன்மை உள்ள நபர். சுபமான கிரகம் அப்படின்னு சொல்கிறது சந்திரனை. அதாவது வளர்பிறையில் சுபர், தேய்பிறையில் பாபர். அதாவது இவருக்கு இப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு எப்படின்னா உபகோள்னு ஒன்று இருக்கும். அது பரிபேடன்னு இவருக்கு சொல்லுவாங்க. சில பேர் இவருடைய அதாவது இவருடைய இடமாக சொல்கிறது திருப்பதியை சொல்லுவாங்க. அதே போல் திங்களூர் அப்படிங்கிறது ஊரை சொல்லுவாங்க. இவருடைய சாமி கும்பிட்ற இடம், இவரை போய் தரிசனம், இவருடைய பரிகாரம் அது மாதிரி செய்கிறது. பொதுவாக இவருக்கும் ரோமம் கருப்பாக இருக்கும். அதாவது உடலில் பருப்பகுதி சந்திரன் முதுமையில் தான் அவர் நல்ல ஒரு செயல்பாடு கொடுக்கிறவர், அது அனுபவத்தை கொடுக்கிறவராக இருப்பார். அதுபோல் எப்பயுமே ஒரு ராசியினுடைய கடைசி பகுதியில் தான் அவருடைய பவர் ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு ராசியினுடைய கடைசி பகுதியில் தான் அவருக்கு பவர் ஜாஸ்தியாக இருக்கும். ஆட்சி சொல்லிட்டோம், உச்சம் சொல்லிட்டோம். நீச்சம் விருச்சிக ராசியில் நீச்சமாக இருப்பார். பெரும்பகுதி விருச்சிக ராசியில் நீச்சமாக இருப்பார். எப்பயுமே சுபத்தன்மையை பெரும்பகுதி இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. அமாவாசை இதை, அதாவது பொதுவாக அந்த சந்திரனை வச்சு தான், சந்திரனையும் சூரியனை வச்சு தான் திதி, யோகம், கரணம், இந்த 3மே சூரியனும் சந்திரனும் வச்சு தான் இது பண்ணுறது. அதாவது யோகம்ங்கிறது, திதிங்கிறது முதல்ல என்ன தான்
சூரியனிலிருந்து சந்திரன் பயணித்திருக்கிற தூரத்தை கணக்கீடு பண்ணி அதாவது ஒரு நாளைக்கு 12 டிகிரி வித்தியாசத்தில் நகருவார். இது திதி. சந்திரன்லேருந்து திரும்பி சூரியன் வரைக்கும் இருக்கிற பாகையை கணிதம் பண்ணி அதை 13 டிகிரி 20 கலையால் வகுத்தா வரக்கூடியது யோகம். திதியில் பாதி கரணம். இதுதான், அதாவது சந்திரனும் சூரியனத்தினுடைய தன்மையை வச்சு தான் பஞ்சாங்கத்தினுடைய மீதி 3 அங்கங்களையும் கணிதம் பண்ணுறது. வாரமும் நட்சத்திரம் மட்டும்தான் தன்னிச்சையானதாக இருக்கும். திதி, யோகம், கரணம், இது 3 சூரியனுடைய நகரவையும் சந்திரனுடைய நகரவையும் வச்சு தான் கணிதம் பண்ணுறது. வாழ்க வளமுடன். மீதி அடுத்த வீடியோவில் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்ன மாற்றலாம்ங்கிறத கமெண்ட் பண்ணிங்கன்னா இன்னும் மாற்றிக்கிறதுக்காக நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல இறைவன் எல்லோருக்கும் நன்மையாக இருப்பான் என்று வாழ்த்துகிறேன்.